தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதியிலிருந்து துவங்கி இருக்கிறது. தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வருவாய்த்துறையின் கணக்குப்படி 1/10/25 24/10/25 வரை மொத்தம் மழை பெய்தனுடைய கணக்கு 21.8 சென்டிமீட்டர் ஆகும். இது இயல்பாக பெய்யக்கூடிய மழையை விட அதிகமாக பெய்திருக்கிறது. பொதுவாக வானிலை ஆய்வு மையம் நம்மை எச்சரித்திருப்பது வடகிழக்கு பருவமழை இந்த தடவை அதிகமாக மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள், எச்சரித்தும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தற்சமயம் தென் வங்க கடல் பகுதியில் உருவாகி இருக்கிற மொந்தா புயல் முதல்ல நம்முடைய சென்னையை நோக்கி வருவதாக நமக்கு தகவல் இருந்தது. இப்பொழுது அது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவை நோக்கி நகர்கிற நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த தகவல் எங்களுக்கு கிடைத்த உடனேயே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். தகுந்த அந்த 3 மாவட்டங்களில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல 24/10/2025 என்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்காங்க, நிறைய தூரம் அவங்களுக்கெல்லாம் சொல்லி வேகமா வர சொல்லி அவங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்முடைய சென்னையிலே பார்ப்போம் சொன்னால் இன்றைய நிலையில் ஏரிகளுடைய நீர் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் பூண்டியில 83.53%, சோழாபுரத்தில் 60.5%, செங்குன்றத்தில் 81.85%, செம்பரம்பாக்கத்தில் 80.36%, தேர்வாய் கண்டிகை 87.80 அளவிலும் நீர் இருப்பு இருக்கிறது.